சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சதாசிவமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அல்லது ஏதாவது ஒரு தலைப்பு பற்றி மக்கள் பேசுவாங்க. அப்புறம் அது மாறி போயிடும், இன்னொன்று வரும், அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் எப்பவும் பேசப்படும் சில பிரச்சனைகள், தலைப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு புவி வெப்பமயமாதல். ஆராய்ச்சியாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லாரும் இதை பற்றி இப்போ பேசுகிறாங்க. பூமி வெப்பமடைவதற்கு யார் காரணம்? சந்தேகமே இல்லாம மனிதர்களாகிய நாம தான். நாம் செய்யும் சில பல காரியங்களால தான் இந்த பிரச்சனையே ஏற்படுது. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களில் இருந்து வெளியேறும் நச்சு வாயுக்கள், அதிகப்படியான வெப்பம் ஆகியவை பூமியை சூடாக்குகின்றன. இதை தடுப்பதற்கு வழியே இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சதாசிவமையா, வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எல்லாத்துக்கும் வழி இருக்கு, மனம்தான் வேணும். நம்முடைய வீட்டில் காலையில அல்லது இரவுல ஏதாவது ஒரு வேளை நிச்சயம் இடம்பெறும் சிற்றுண்டி தோசை, இட்லி, தோசை. நாம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற காலை உணவு. இந்த தோசையை சுடுறதுக்கு தோசை கல் வச்சிருக்கோம். தோசை சுட்ட பிறகு அந்த கல்லை எடுத்து நம்ம வீட்டு பெண்மணிகள் ஓரமா ஒதுக்குப்புறமா யாரு கால்லையும் கையிலையும் படாத மாதிரி வச்சிருவாங்க. காரணம், அந்த கல்லில் இருக்கிற சூடு அடங்க அரை மணி நேரமாவது ஆகும். இதே தத்துவம் தான் பூமிக்கும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சூரிய வெப்பத்தால் சூடாகும் பூமி மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை இரவின் குளிர்ச்சியால் தன்னுடைய சூட்டை தணித்து கொள்ளும். இதெல்லாம் முன்னால, குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னால சாத்தியம். இப்போ அப்படி இல்லை. நாம பூமியை இரவுல குளிர அனுமதிக்கிறதே இல்லை. எவ்வளவு தெருவிளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், தொழிலகங்கள், கணினி நிறுவனங்கள் ராத்திரியில வெப்பத்தை உமிழ்கின்றன. இதுல வாகனங்களின் ஓட்டம் வேற அதிகம். இதையெல்லாம் வசதி படைத்தவர்கள் செய்யறாங்க. ஏழைப்பாழ வீட்டில் இது போல சாதனங்களோ வண்டி வாகனங்களோ கிடையாது. ஆனா பயன்படுத்துறவங்களால வெளியிடப்படும் வெப்பம் எல்லாரையும் பாதிக்க செய்யும். என்ன செய்யலாம்? 2 விதமா சிந்திச்சு செயல்படணும். ஒன்று, இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்கிறோம். இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் நமக்கும் நன்மை ஏற்படும். அக்கம் பக்கத்தில் போகிறதுனா உடனடியாக வண்டி வாகனத்தை தேடக்கூடாது. சைக்கிளில் போகலாம், நடந்தே போயிட்டு வரலாம். நமக்கு ஒரு உடற்பயிற்சியாகவும் ஆகும், சூழலையும் பாதுகாக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு எரிபொருள் மிச்சமாகுது. சதாசிவமையா, அதே போல நமது நாட்டு, நமது பகுதி உணவு வகைகளை உட்கொள்ளணும். எங்கெங்கேயோ எதேதோ கிடைக்குதுன்னெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. எந்த உணவாக இருந்தாலும் நல்லா வாயில போட்டு மென்று கூழா சாப்பிட்றது நல்லது. இது எளிதில் ஜீரணமாக செய்யும், பசியை தூண்டும். நாம் எடுக்கும் உணவு வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி இரத்தமாகி இதயத்திற்கு சென்று அங்கிருந்து தமனிகள் மூலம் உடலின் பல பாகங்களுக்கு போய் இறுதியில் நீராவி போன்று பல இடங்களிலும் பரவி செல்களை அடைகிறது. மனித உடம்புல சுமார் 60 லட்சம் கோடி செல்கள் இருக்குதான். இவ்வளவு செல்களையும் பாதுகாக்க நல்ல உணவை உட்கொள்ளணும். நம்ம நாட்டு உணவு வகைகளை உட்கொள்ளணும். நற்சூழல்ல நாம வாழணும். அதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.